ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு செய்ய போகிற குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூயியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு க்ளீனான ட்ரை பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து ஒரு 115 கிராம்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதை ஜஸ்ட் இல்லை ஸ்பேச்சுலாலேயோ இல்லை விஸ்குலேயோ வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது இந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஆரஞ்சோட ஜெஸ்ட், இந்த ஆரஞ்சு தோலை வந்து கிரேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு டீஸ்பூன், இது மூணுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சிம்ப்ளி டோரா சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 60 ml வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துருக்குறேன். அதையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் உங்களுக்கு ஃபுட் கலர், ஆரஞ்ச் ஃபுட் கலர் வேணும், குக்கீஸ் நல்லா டார்க் கலரில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து ஆட் பண்ணல, ஆப்ஷனல் தான். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். மைதா வந்து ஒரு 260 கிராம்ஸும் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டர் மிக்ஸோட நம்ம ஜலிச்சு எடுத்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதையுமே ஸ்பேச்சுலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக்கி டோ கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நல்லா ஃபுல்லாக கம்பைன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நமக்கு தேவையான ஷேப் அண்ட் சைஸில் வந்து நம்ம குக்கி டோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த குக்கீஸ் மேலே வந்து நல்லா அந்த கிராக்கிள் மாதிரி வரணும், ஒயிட் கலரில் க்ளவுடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா சுகர் பவுடர் இருக்குது, இதில் ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நான் லைட்டாக தான் டஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு நல்ல கலராக க்ளவுடியாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் பவுடர் நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 10 to 15 மினிட்ஸில் வந்து சூப்பராக குக்கீஸ் பேக் ஆகிடும். நல்லா அந்த பார்டர் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனு, மேலே வந்து க்ரன்ச்சியாக, உள்ள சாஃப்டியாக சூயாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.